வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.2ல இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ். ஓகேங்களா? வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்குறான். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ விண்டோ ஆர் 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? இஃப் த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர் அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை படமாக ஃபஸ்ட்டு நம்ம வரைவோம். ஒரு வீடு இருக்குது. வீட்டில் விண்டோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ விண்டோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாக வீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ இவன் வந்து இந்த வீட்டு வால், இதுதான் வால். வாலில் இருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கான் அப்படின்னா 5 மீட்டர் அவே. ஓகேங்களா? 5 மீட்டர் அவே. 5 மீட்டர் அவேல இவன் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். ஓகேங்களா? வாலோட ஹைட்டு கொடுக்கல, வாலோட ஹைட்டை பற்றியும் பேசலை. அப்போ 180 சென்டிமீட்டர்னா அவனோட ஐ வந்து இங்கே இருக்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை இங்கே நிற்கிறான்னா அவன் இங்கே நிற்கிறான். ஓகேங்களா? இங்கே தான் அவனோட ஐ இருக்குது. இது வந்து அவனோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மீட்டரை நான் என்ன மாற்றுறேன், 500 சென்டிமீட்டராக மாற்றிட்டேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் போட்டுருவோம் ஒரே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டக்கூடிய அந்த வால்ல இருந்து 500 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒருத்தன் நிற்கிறான். அவனோட ஹைட்டு 180 சென்டிமீட்டர். பார்க்கும்போது இந்த விண்டோவை பார்க்கும்போது விண்டோவோட டாப்பையும் பார்க்குறான், விண்டோவோட பாட்டத்தையும் பார்க்குறான். ஓகேங்களா? ஸோ அவனோட இது டேரக்ஷனும் இங்கே இருக்கும் வாலில். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக வால்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக விண்டோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது அவனோடது டாப் ஆஃப் த விண்டோ பார்க்கும்போது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 60 டிகிரி. இதுதான் டாப் ஆஃப் த விண்டோ. விண்டோ வந்து இதுதான் விண்டோ. ஓகேங்களா? ஸோ விண்டோவை பார்க்கும்போது கீழே இருந்து 60 டிகிரி டாப் ஆஃப் த விண்டோ. அதே இது பாட்டம் ஆஃப் த விண்டோ, விண்டோவோட பாட்டம். ஸோ இது விண்டோனா விண்டோவோட பாட்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரியில் பார்க்குறான், 45 டிகிரியில் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஹைட் ஆஃப் த விண்டோ, இந்த விண்டோவோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ விண்டோவோட ஹைட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறேன். இது மட்டும் ட்ரையாங்கிளாக எடுங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது இதை மட்டுமே கன்சிடர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம மற்ற எதையுமே பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது சின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்க பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு நமக்கு யூஸே ஆகாது. பட் இந்த டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் ஆகும். 500 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி இங்கே வந்து என்னது ஏபிசி அப்படின்றப்ப 60 டிகிரி. ஸோ அப்போ டர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். டர்ன் 60 அப்படின்றது எனக்கு √3. ஆப்போசிட் என்ன இருக்குது தெரியாது, பிசி. அட்ஜசன்ட் என்ன இருக்குது 500. அப்போ பிசி ஈக்குவல் டு 500 இன்ட்டு √3 எழுதிக்கலாமா? ஸோ இதை வச்சுக்குவோம். பிசி அதாவது இந்த மொத்த ஹைட்டு எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது அவன் கேட்டிருக்கிறது சிடி தான் கேட்டிருக்கான். அப்போ பிடியை கண்டுபிடிச்சி அதில் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ண போகிறேன், இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏவை காணாமா? ஓகே, ஏபிடி. ஸோ அப்போ ஏபிடிக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போ டர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு என்னது ஆப்போசிட் சைடு பிடி டிவைட் பை அட்ஜசன்ட் ஏபி. டேன் 45ஓட வேல்யூ என்ன 1 ஈக்குவல் டு பிடி நமக்கு தெரியாது, ஏபி வந்து 500. அப்போ என்னது பிடி ஈக்குவல் டு 1 இன்ட்டு கிராஸாக போகும்போது 500 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ பிடி வந்து 500, பிடி. பிசி வந்து 500 இன்ட்டு √3. ஸோ அப்போ அதிலிருந்து நமக்கு தேவையான சிடி எடுக்கலாமா? ஸோ அப்போ சிடி இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கும்போது இதுலேருந்து இது மட்டும் எடுக்கணும்னா எனக்கு இதில் இருந்து பிசி மைனஸ் பிடி பண்ணலாமா? ஸோ அப்போ பிசின்றது 500 இன்ட்டு √3 மைனஸ் பிடின்றது 500. ஓகேங்களா? ஸோ 500 வெளியில் கொண்டு வாங்க, √3 மைனஸ் 1. ஸோ 500 இன்ட்டு √3க்கான வேல்யூ அவனே கொடுத்துருக்குறான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ √3 ஈக்குவல் டு 1.732ன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ 1.732 மைனஸ் 1
ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணலாம், 500 இன்ட்டு 1.732 மைனஸ் 1 அப்படின்றப்ப நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ 1.732 மைனஸ் 1. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் நம்பர் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளே ஜீரோ போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0.732ன்றது ஆன்சர் ஆகும். ஓகேங்களா, 0.732. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5 2s are 10, அகைன் 1, 3 5s are 15 ப்ளஸ் 1 16, 5 7s are 35 ப்ளஸ் 1 36. ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இங்கே 2 ஜீரோ வரும். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, அதாவது 500 இன்ட்டு இந்த நம்பர். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இதுதான் எனக்கு ஆன்சர் வரும். எவ்வளவு, 366 சென்டிமீட்டர். ஓகேங்களா, therefore the height of the window equal to 366 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம், சென்டிமீட்டர்லேயே நான் கொடுத்துருக்குறேன். மீட்டராக மாற்றணும்னு நினச்சா கூட நீங்கள் மாற்றலாம். டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா அதை மீட்டராக சொல்லலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சம்மு. ரெண்டுமே எழுதிக்கலாம், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ ஃபீல் பண்ணிங்களோ எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பி. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க மறுபடியும் இதோட சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து வாலோட ஹைட்டு கொடுக்கலை, பட் வந்து வாலில் இருந்து 5 மீட்டர் அப்படின்னு சொன்னால் 500 சென்டிமீட்டர் அப்படின்னா நான் ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். அவனோட ஹைட்டு 180 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து கொடுத்துருக்கான், பட் எந்த யூஸுமே கிடையாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத தகவல்கள் கூட இருக்கலாம், அதை வச்சுட்டு நம்ம வந்து கேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது அவனோட ஐ சைட்டில் இருந்து விண்டோவோட ஹைட்டுக்கு 60 டிகிரி, ஐ சைட்லேருந்து விண்டோவோட பாட்டத்துக்கு 45 டிகிரி அப்படின்றது இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைனை போட்டு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிளை வச்சு tan theta ஃபார்முலா போடலாம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், விண்டோவோட டாப் வால்லேருந்து டாப் வரைக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே இது விண்டோவோட வால்லேருந்து விண்டோட பாட்டம் வரைக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன் பிடியில். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான இந்த சிடி வேணும்னா பிசியிலேருந்து பிடியை கழிச்சா சிடி கிடைக்கும். ஓகேங்களா, மேலே இருக்க சிடி மட்டும் வேணும்னா மொத்தமாக இருக்கிறதுலேருந்து கீழே இருக்கிறத கழிச்சோம்னா இது எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இங்கே சிடி ஈக்குவல் டு பிசி மைனஸ் பிடி அப்படின்னு எழுதிருக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ அப்படின்றப்ப சிம்பிளை பண்ணுறேன். √3யோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான், 1.732ன்னு கொடுத்துட்டான். ஸோ அதனால் நான் 500 மட்டும் வெளியில் காமனாக எடுத்துட்டு 1.732 மைனஸ் 1ன்னு போட்டு சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த நம்பர் வருது. இதை நான் 500ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, எவ்வளோக்கெவ்வளோ நம்மளால் சிம்பிளாக சால்வ் பண்ண முடியுன்றதை யோசித்து அதையும் சால்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதே மாதிரி நான் 500 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து 500 சப்ட்ராக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் இந்த மாதிரி யோசிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சீக்கிரம் நம்ம டயர்டும் ஆக மாட்டோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்த செம்ம.